சக்தி அல்லேலூயா சொல்லுவோம். கடந்த நாட்கள் முழுவதிலும் ஆண்டவர் நமக்கு நல்லவராயிருந்தார். எத்தனையோ ஆபத்துகள், சோதனைகள், நெருக்கங்கள் வந்தபோ ஆண்டவர் நம்மை கைவிடவில்லை. இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் செய்ததான நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியவர் சங்கீதக்காரர் ஏறெடுக்கிறார். அந்த வசனத்தினுடைய அந்த 5வது வசனத்தை ஒரு ஆள் வாசிங்க. தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடத்தும் கிரியைகளில் பயங்கரமானவர். கடலை உலர்ந்த தரையாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுபுத்திரரிடத்திலே அவர் செய்கிற கிரியைகள் மகா பயங்கரமான கிரியைகள் அவர் செய்கிறார். தேவன் தம்முடைய ஜனத்தை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து செங்கடல் வழியாக அவர்களை வழிநடத்த ஆரம்பிக்கிறார். தேவ ஜனத்துக்கு செங்கடல் வழிவிட்டு கொடுக்கிறது. இது தேவனுடைய மகா பெரிய கிரியை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். மனுஷனால் முடியாது, மனுஷனால் செயல்படுத்த கூடாத காரியத்தை ஆண்டவர் நமக்கு செயல்படுத்தி காட்டுகிற தேவன். செங்கடல் மட்டுமல்ல, யோர்தான் பிரவாகித்து வருகிறது. அதில் இறங்கி வர முடியாது, ஜனங்கள் அழிந்து விடுவார்கள். அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் யோசுவாவை பலப்படுத்தி, பலங்கொண்டு நீ திடமனதாயிரு, மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி யோசுவாவை திடப்படுத்தி, யோசுவாவும் கர்த்தருடைய ஆசாரியர்கள் உடன்படிக்கையை சுமந்து கொண்டு முதலாவது அந்த யோர்தானிலே கால் வைத்த போது தண்ணீர் 2ஆக பிரிந்து அவர்களுக்கு வழிவிட்டு கொடுத்தது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஜனங்கள் மத்தியில், ஜாதிகள் மத்தியில் அவர் செய்கிற செயல்கள், கிரியைகள் எல்லாம் மகா பயங்கரமானவைகள். எரிகோவின் பக்கத்தில் வரும்போது ஒருவரும் உள்ளே போகவோ வெளியே வரவோ முடியாத ஒரு பயங்கரமான அடைக்கப்பட்ட ஒரு பெரிய கோட்டை. அதன் மத்தியில் 7 நாட்கள் தேவஜனம் சுற்றி வந்து தேவனை துதித்தார்கள். கோட்டை அங்கே உடையப்பட்டது. இதெல்லாம் தேவனுடைய செயல்கள். கானானில் வந்தார்கள். கானானில் வந்தபோது ஜாதிகளின் ராஜாக்களை முறியடித்து, சத்துருக்களாக இருந்த ஜனங்களை முறியடித்து கானானை தம்முடைய ஜனத்துக்கு தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு தம்முடைய கிரியை செயல்படுத்த முடியாதா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபிக்கிற காரியங்களே விசேஷமான ஜெயத்தையும் விடுதலையும் அவரால் கொடுக்க முடியாதா? நிச்சயமாக முடியும். இங்கே சங்கீதக்காரருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்ட நிலையை கடந்து வந்தேன் என்று 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிப்போம். தேவனே எங்களை சோதித்தீர். தேவனே எங்களை நீ சோதித்தீர். வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். வெள்ளியை புடமிடுவது போல நீர் எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். வருத்தமான பாரத்தை நீர் ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான தேவனுடைய பிள்ளைகளே, தீயையும் தண்ணீரையும் கடந்து வரக்கூடிய அளவில் சோதனைகள் அதிகரித்தது, வேதனைகள் அதிகரித்தது, நெருக்கங்கள் அதிகரித்தது. நான் யாரும் தூங்கக்கூடாது. ஆராதனை மத்தியில் எல்லாரும் ஆண்டவரை துதித்து கொண்டிருப்போம். கண்ணு கொஞ்சம் மங்கலா இருந்தாலும் இங்கே அசதியாகிறது தெரியுது. அசதியாகக்கூடாது. இதுக்குமே சத்தம் போட முடியாது. சரியா? எல்லாரும் கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நாள் பகல் வேளையிலே
சங்கீதக்காரர் சொன்னது போல வருத்தமான பாரத்தை எங்கள் மேல் ஏற்றினீர், மனுஷனை எங்கள் தலைமை ஏறி போக பண்ணினீர். அவ்வளவு பயங்கர சோதனைகள், நிந்தனைகள், வேதனைகள், தாங்க முடியாத கஷ்டங்கள், நெருக்கங்கள். எப்படி இதில் நான் மீட்கப்படுவேன்? எப்படி இதில் நான் தப்புவேன்? எப்படி இதில் நான் ஜெயம் எடுப்பேன்? தெரியலையே. தத்தளித்தோம் அல்லவா, நெருக்கப்பட்டு உடைக்கப்பட்டோம் அல்லவா, என் வாழ்க்கை இதோடு போய்விடுமோ என்று நினைத்தோம் அல்லவா. அந்த தேவன் நம்மை தள்ளிவிடல்ல, தீயையும் தண்ணீரையும் கடந்து வரத்தக்கதாய். ஏசாவில் நாம் படித்தது போல், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான், நீ அக்கினியை ஜுவாலையில் நடக்கும்போது அவைகள் உன்மேல், தீயையும் தண்ணீரையும் கடக்கும் கிருபையை கர்த்தர் தந்தார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தர் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இது நமக்கு தேவன் தந்த கழிவினால் அல்ல, தேவ கிருபையினாலே. தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருந்தது. அது மட்டுமல்ல, தேவன் செய்த நன்மைகளுக்காக சங்கீதக்காரர் அடுத்தபடி என்ன சொல்லுகிறார்? சர்வாங்க தகன பலியினுடைய வாசிங்க. சர்வாங்க தகன பலிகளோட உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். தேவன் செய்த நன்மைகளுக்காக தேவனுடைய ஆலயத்தில் நாம் பிரவேசித்து, என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து, என்னுடைய இக்கட்டிலே, வேதனையிலே, நெருக்கத்திலே என் உதடுகளை திறந்து, என் வாயினால் சொல்லி என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். தொடர்ந்து ஆட்டுக்கடாக்களின் நினப்புகையுடனே, கொழுமையானவைகளை உமக்கு என் தேவனுடைய சபையில் அதை நிறைவேற்றுவேன். உமக்கு நான் பலியிடுவேன். தொடர்ந்து வாசிங்க. தேவனுக்கு பயந்தவர்களே, தேவனுக்கு பயந்த தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்க. நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, வந்து கேளுங்க. என் ஆத்துமாவுக்கு செய்ததை, என்னுடைய ஆத்துமாவுக்கு ஆண்டவர் செய்த, என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடறுதலுக்கும், என் ஆத்துமாவை மரணத்துக்கும் விடுவித்த தேவன். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்து. அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை நான் சொல்லுவேன் ஐயா, சபையின் மத்தியில் சொல்லுவேன். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கூடிய அந்த இடத்தை நான் சொல்லுவேன். நமக்கு ஒரு சாட்சி சொல்லணும்னா யோசிக்கிறோம். கடந்த 7 மாத காலமாக ஆண்டவர் நம்மை பாதுகாத்து, இந்த 8வது மாதத்தின் 10வது நாள் இந்த பகல் வேளையில் ஆண்டுடைய சமுதாய துதிக்கும் கிருபை கிடைத்தது என்ற சாதாரண காரியமா? நம்மை விடவும் பெரிய பெரிய மிடுக்கம் மாறும், பெரிய பெரிய ஆரோக்கியமுள்ள விஞ்ஞானிகளும் கல்விமான்களும் மேதைகளும் அநேகம் இந்த சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. அனைவர் ஆசிரியர் கிடக்கிறாங்க. அனைவர் வீட்டில் படுக்க இந்த கண்ணீர் வெடிக்கிறாங்க. எனக்கு ஒரு ஆராதனை இல்லையே. தேவ பிள்ளை, ஆண்டவர் உனக்கு செய்த நன்மை எத்தனை எத்தனை. சபையின் மத்தியில் சர்வாங்க தகன பலியோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாயா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கீழே வாசிப்போம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவன் செய்த நன்மைகளுக்கு நாம் எண்ணத்தை செலுத்துவோம். 116ஆம் சங்கீதத்தை பாடுகிறது போல தேவனுக்கு செய்த நன்மைகளை சபையின் மத்தியிலே இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவோம். சாட்சியாக எழும்புவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. சாட்சி தேவ பிள்ளைகள் சாட்சி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ்.